இந்த ஃபுல் வீடியோக்கு ஸ்பான்சர் நம்ம அண்ணன் தான். கதை கேட்க ரெடியாடா. அகைன் டே 19 ஆஃப் கல்சினிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு அருமையான ஓய்வு நாள். 4 நாள் வீடியோ வராம இருந்திருக்கும், ரொம்ப சாரி. இந்த வீடியோல காஃபிக்கான அதாவது கெஃபைன்கான அஸ்திவாரத்தையே தூக்கிட்டு வந்திருக்கேன். அதனால மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு கதையை கேளுங்க. எப்பவும் போல ஒரு மாலை வேலையில ஒரு காஃபி அடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்ப காஃபினாலே ஸ்டார் பக்ஸ் தானே அப்படின்னு நடுவில் ஒருத்தர் சொல்ல, நான் ஸ்டார் பக்ஸ்ல வாழ்க்கையில போனதே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம போயே தீரும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஸ்டார் பக்ஸ் போயிருக்கோம். இங்க ஆம்பியன்ஸ்க்குலாம் எந்த குறைச்சலும் இல்ல, அலங்காரம்லாம் அட்டகாசமா தான் இருந்துச்சு. ஆனா ஆப் எப்போ வச்சாங்கன்னு வீடியோ எண்ட்ல சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. சும்மா பராக்கு பார்த்துருக்கும் போது தான் பிரைஸ் எல்லாம் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே பட்டு அடிச்சு இந்த ஹார்ட் கூட பொறுமை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா நீங்க வெறும் பப்ஸும் 150 to 200 வித்து நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் நல்லா தான் இருக்கு. ஆனா அங்க செல் பண்ற ப்ராடக்ட் நீங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா நான் சத்தியமா அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. வெறும் வாட்டர் பாட்டில் 1500 ரூபாடா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, காஃபி ஷாப்ல காஃபி தாண்டா விற்கணும், ஏன்னா கப்பெல்லாம் விற்கிறீங்க? என்னவோ நம்ம ஆர்டருக்கு வரும். நான் ஆர்டர் பண்ண காஃபிக்கு ஏதோ பேர் சொன்னாங்க, சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் அங்க இருக்க எந்த காஃபி பேரும் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா நான் வாங்கின காஃபி ரொம்ப சுமார் தான். ஆனா எங்க அண்ணன் வாங்கின ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது அங்க என்ன நல்லா இருக்கும் தெரிஞ்சுன்னு போகணும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனை பார்த்திருப்பீங்க. இவர் தான் சும்மா இருக்க காஃபி ஷாப்ல சூடு ஏற்றுற மாதிரி ஸ்டோரியை சொன்னாரு. காஃபி உருவான கதையெல்லாம் நீங்க இப்ப கேட்க போறீங்க. காஃபியின் கதர்கள் 300 காலத்துக்கு முன்னாடி, 300 காலத்துக்கு முன்னாடின்னு தெரியல, ரொம்ப முன்னாடி ஏவான்னு ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருந்தாரு. அவர் ஆடுங்க மேய்ச்சி நிற்கும் போது கொஞ்ச நாளாவே இந்த ஆடுங்களை எப்படி சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிக்கிறப்போ ஆடுங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றப்போ அதுங்க ஏதோ ஒரு பயிரை தின்றதை பாத்துருக்காரு. சரி, அந்த ஆடுங்களை மாதிரி நம்மளும் அந்த பயிரை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா அதுல இருக்க கெஃபைன் இவரை ரொம்ப ஆக்டிவாவே வச்சிருந்திருக்கு. இவர் ஊருக்கு வந்த ஒரு மாங் இவரை பார்த்துட்டு எப்படி நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்கன்னு கேட்க, அவர் இந்த கதையை சொல்ல அந்த செல்லத்தை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாராம். இப்படிதான் காஃபி உருவாச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்னடா இது ஹேண்ட்ல கிளாஸ் சரக்குன்னு பாக்காதீங்க, அது காஃபி தான். இந்த ஸ்டோரியை சொல்லும் போதே காஃபியை ரெடி பண்றதை பார்த்திருப்பீங்க. அந்த காஃபி எங்களை டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மூந்து பார்க்கணும், அப்புறம் குடிச்சு பார்க்கணும். இந்த கசக்குது குடிக்கணும் போலே. சரி, ஒரே கல்பா குடிப்போனே அப்படின்னு குடிச்சாச்சு. ராவான காஃபி ரொம்ப கன்றாவியா தான் இருக்கும். இது கூட பரவாயில்ல, குடிச்சு முடிச்சோன்னே அந்த ஒரு டேஸ்ட் நாக்கோட டிப்பில் இருக்குமா. என்னடா இது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பார்த்துட்டு மனசை தேத்திட்டு கேட்க மாட்டேன். கோயம்புத்தூர்ல இருக்க யாருக்காச்சும் இந்த பிளேஸ் எங்கன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஜஸ்ட் சில் ப்ரோ.